மது சம்மந்தமாக மறுபடியும் 7வது வீடியோன்னு நினைக்கிறது. என்ன தான் உங்களுக்கு போர் அடித்தாலும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ மதுவை நிப்பாட்டுறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் குடிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், என் கவலையெல்லாம் மறக்கலாம், வீட்டில் போய் படுக்கிறேன், அடுத்த நாள் வேலைக்கு போகிறேன். இதனால் என்ன இருக்குது? எனக்கு ஒரு நாளைக்கு எனக்காக நான் 200 செலவு பண்ணிக்கிறேன். இதனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச துறைனா சினிமா துறை நல்லா பாருங்கள். ஹை பீக்கில் உள்ள பெரும்பாலான நடிகர்களுக்கு அந்த பழக்கங்கள் இருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் பழக்கத்தை கண்டினியூஸாக ரஜினியே கண்டினியூ பண்ணியிருந்தாலே அவரோட உடல் ஆரோக்கியம் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இத்தனை படங்கள் நடிச்சிருக்க மாட்டார், இத்தனை கோடிகளில் அவர் புரண்டிருக்க மாட்டார். இப்படி கண்ணெதிர இவ்வளோ எடுத்துக்காட்டுகள் இருந்தும் நம்ம அதை விடுறதுக்கு தயங்குறோன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தவறு பண்ணுறோங்கிறத நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்து முடிஞ்சால்